சர்ப்ரைஸா வீக்கெண்ட் கெட்டவேக்கு ஒரு பீச் ரெசார்ட்ல ஸ்டே பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கோம். சூப்பரா வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, பீச்ல ஒரு குளியல் போடலாம். பீச் ரெசார்ட்க்கு போயிட்டு பீச்ல குளிக்கலனா எப்படின்னு சொல்லிட்டு குளிச்சா, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு வீட்டுக்கு வந்து தல வாரின அப்புறம் தான் தெரிஞ்சது. அவ்ளோ முடி கொட்டுது. ஏற்கனவே ஹேர் குரோத்துக்காக அவ்ளோ செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவான ஹேர் குரோத் சீரம்லாம் வாங்கி வச்சிருந்தேன். எல்லாமே வேஸ்ட். இந்த சீரம் டெக்ஸ்சரே பாருங்களேன், எவ்வளோ கிரீஸியா இருக்குன்னு. அதனால தான் நைட் யூஸ் பண்ண சொல்றாங்க போல இருக்கு. அதுவும் கம்ப்ளீட் ஸ்கேல்ப்க்கு கண்டிப்பா பத்தாது. அதனால தான் நான் ஹேர் குரோத்துக்கு ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு வாட்டர் பேஸ்ட் லைட் வெயிட்டான ஒரு ஸ்ப்ரே டைப்ல இருக்கிறதுனால என்டையர் ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது டெய்லி யூஸும் பண்ணலாம். போர்ஸ் எல்லாம் கிளாக் பண்ணாம ஸ்கேல்ப் நல்லா நரிஷிங்கா வச்சுக்கும். 12 வீக்ஸ் யூசேஜ்ல 60% ஹேர் growth rate இருக்கும்னு கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட கிளினிக்கலி டெஸ்டட் ரோஸ்மேரி வாட்டரும் இதுதான். இதோட யூசேஜ் ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நீங்க ஸ்கேல்ப்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லாவே மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆகிறது தெரியும் உங்களுக்கு. கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸ்ல டெம்பிள் ஏரியால எவ்வளவு பேபி ஹேர் க்ரோ ஆயிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவா பர்பிள்ல இருக்கு. பை பை.